அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து உத்தர கர்ஷாசனா. அப்படின்னா வந்து அப்டமன் ஸ்ட்ரெச் போஸ். அப்டமனுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெச் கொடுக்குங்கிற மாதிரி இந்த ஆசனம் வந்து வருது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்க்கலாம். பயிற்சி 1. அப்படியே கால் முன்னோக்கி நீட்டிட்டு படுத்துக்கலாம். படுத்துட்டு 2 காலும் வந்து இப்படி மடக்க போகிறோம். மடக்கிட்டு 2 காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 பாதமும் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, 2 காலுமே சேர்ந்து ஒரு பக்கம் வந்து இப்படி வரப்போகுது. ஒரு பக்கம் இப்படி வரும். லோயர் பாடி மட்டும் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகும். இது வந்து அப்பர் பாடி, இது வந்து லோயர் பாடி. லோயர் பாடி மட்டும் நல்லா இப்படி ட்விஸ்ட் ஆகும். 2 கால் வந்து இந்த பக்கம் வரும். அப்படியே மறுபடியும் நேராக சென்டர் வந்துடுங்க. கால் அந்த பொசிஷனை வந்து மாற்றவே கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம். இந்த பக்கமும் பண்ணும் போது அந்த ஒரு காலுக்கு மேலே ஒரு கால் வந்து இருக்கணும். தோள்பட்டை வந்து இப்படி இருக்கணும். அப்படி பார்த்துக்கோங்க. கைகள் வந்து நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கழுத்துக்கு கீழே வந்து இப்படியும் வச்சுக்கலாம். தலை வந்து இப்போ ஆப்போசிட் சைட் பார்க்கணும். கால் வந்து இந்த பக்கம் வச்சுருந்தீங்கன்னா தலை வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்க்கணும். அதே மாதிரி நடுவில் சென்டர் வந்துருங்க. இந்த பக்கம் பண்ண போகிறோம். உங்கள் தோள்பட்டை வந்து தூக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ பயிற்சி ஆசனம் 2. இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். காலை மடக்கிக்கலாம். கை வந்து இந்த மாதிரியே வச்சுக்கலாம். இப்போ வந்து பயிற்சி 1ல் வந்து 2 காலம் சேர்த்து வச்சுருப்போம். இப்போது 2 காலம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். கொஞ்சம் கேப் வச்சு வைக்கிறோம். இப்போ ஒரு கால் மடக்கும் போது இன்னொரு கால் வந்து முட்டி வந்து அதோட பாதத்தில் வந்து வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு விரியணும். இந்த பெல்விக் மசில்ஸு எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த மாதிரி வைக்கிறோம். தலை வந்து அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடு வந்து இப்படி பார்க்குறோம். அதே மாதிரி நடுவில் சென்டர் வந்துடுங்க. இதுலேயுமே வந்து இந்த கால் பொசிஷன் மாற்றக்கூடாது. அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பண்ண போகிறோம். வலது கால் மடக்கிட்டோம்னா இடது காலோட முட்டி வந்து வலது கால் பாதத்தில் வந்து படணும். நல்லா படணும். அப்போ தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு இழுக்கும். இங்கே தைஸ்லையும் சரி, இந்த இடுப்பு பகுதியிலும் சரி நல்லாவே வந்து உங்களுக்கு இழுவுத்தன்மை நல்லாவே வந்து இருக்கும். ஒரு 2 முறை பண்ணிடலாம். இது பண்ணும்போது மூச்செல்லாம் எதுவுமே அடக்க வேண்டாம். நார்மல் பிரீத்லேயே வந்து இருக்கலாம். இன்னும் ஒரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பொறுமையா ஒரு பக்கம் திரும்பி எழுந்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ வந்து நம்ம ஆசனாக்கு போயிடலாம். உதர கர்ஷாசனா. அது எப்படி பண்றதுன்னா, பயிற்சி ஆசனம் பண்ணோம்னா அதே மாதிரி தான். அது படுத்துட்டு பண்ணுவோம். இது வந்து இப்படி உட்காந்துட்டு பண்றோம். அதே மாதிரி இப்படி உட்காந்துக்கோங்க. கால் கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. பயிற்சி ஆசனம் 2 பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு காலோட பாதத்துக்கிட்ட இன்னொரு முட்டி வந்து வர மாதிரி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி உட்காந்துட்டு கொஞ்சம் அகலப்படுத்தி இப்படி உட்காந்துட்டு 2 கையுமே எடுத்து இந்த முட்டியில வச்சுக்கோங்க. முட்டியில வச்சுட்டு இந்த வந்து இப்போ வந்து வலது காலை வந்து இப்படி வந்து வைக்கிறோம். வச்சுட்டு இந்த இடது காலை கொஞ்சமாக இப்படி பிரிச்சுட்டு இப்படின்னு வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். உடம்பை ட்விஸ்ட் பண்ணி அதுலேயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். இப்படி மறுபடியும் நேராக வந்துட்டோம். இப்போ இந்த பக்கம் பண்ண போகிறோம். மறுபடியும் அதே மாதிரி இந்த கால் பொசிஷன் மட்டும் மாற்றாதீங்க. இது மட்டும் மாறி மாறி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முறை பண்ணிடலாம். வலது பக்கம். தளர்த்திக்கலாம். இது பண்ணும்போது முட்டியில கொஞ்சம் நல்லாவே அழுத்தம் இருக்கும். அதனால கால் கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் வந்து நல்லா இப்படி நீட்டி இப்படி வந்து எடுக்கலாம். மாற்று ஆசனம் வந்து சொல்கிறேன். இப்படியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கால் ரொட்டேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க.
வளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது உதர கர்ஷாசனம். உதர கர்ஷாசனாவும் அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்தோம். படுத்துக்கிட்டு அந்த காலை வந்து ஜிக்ஸாக் மாதிரி இப்படி வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லோயர் பாடி வந்து ஃபுல்லாகவே நல்லா ட்விஸ்டிங் கிடைக்கும். ட்விஸ்டிங் கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இப்போ இடுப்பில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா சதை இருக்குது, நிறைய ஃபேட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா அதை பேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய ஃபேட்ஸ் இங்கே சைடில் இருக்கும். அதை வந்து குறைக்கிறதுக்காக இதுவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமா வந்து லோவர் பாடியில நிறைய ஆக்ஷன் வரதுனால உங்களுக்கு என்ன ஆகும், அப்டமனுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து மலச்சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு செஞ்சாலுமே வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஆசனாவும் சரி, பயிற்சி ஆசனாவும் சரி, இந்த உதர கர்ஷாசனாலும் சரி. இப்போ அதே மாதிரி தான் எப்படி படுத்துட்டு செஞ்சோமோ, அதே மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு வந்து பண்றோம். கொஞ்சம் ட்விஸ்டிங் நடக்கும். நம்ம ட்விஸ்டிங் பண்ண தான் நம்ம அப்டமனோட உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா மசாஜ் ஆகி, அது நல்லா ஆக்டிவேட் ஆகி, உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம வந்து நல்லாவே வச்சுக்கும். அதனால வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் வந்து வராது. அதனால வந்து இப்போ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கிறதுனால வந்து சரியாவே சாப்பிட முடியறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறது இப்ப நம்ம எடுத்துக்கிற சாப்பாடும் அதே மாதிரி இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் வந்து கொஞ்சம் செய்ய வேண்டியதா இருக்கு. இது மாதிரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் வந்து எம்ப்டி ஸ்டொமக்கோட இருந்து பண்ணாவே நல்லாவே இருக்கும். காலையில எழுந்துட்டு இப்போ வந்து இப்போ காலையில வந்து போகும்போது வந்து உங்களோட வந்து மலச்சிக்கல் கஷ்டமா இருக்கு, போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இதை வந்து எம்ப்டி ஸ்டொமக் காலையிலேயே இது வந்து நிறைய டைம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு மோஷன் வந்துரும். எந்த சிக்கலுமே உங்களுக்கு இருக்காது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. இந்த ஆசனாவை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.